உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வழக்கறிஞர் சுமதி புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றத்தில் அமைந்துள்ள பார் கவுன்சில் வழக்கறிஞர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் முதன்மை செயலாளர் வழக்கறிஞர் பார்வேந்தன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெள்ளை நெஞ்சன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சரஸ்வதி, மாநகர செயலாளர் அண்ணாதுரை, வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் மலர்மன்னன் மற்றும் வழக்கறிஞர் கலையரசு, அன்பு, கண்ணன், அம்பேத்கர், வலவன், முத்துக்குமார், வெங்கடேசன், கருப்பையா, இளங்கோ, குமார், சேகர், சத்யா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சாலையில் உள்ள தனியார் அரங்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறுசீரமைப்பிற்கு பிறகு திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் புதிய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு விண்ணப்ப படிவம் பெறுதல், வாக்குச்சாவடி முகவர்களை பூர்த்தி செய்தல் மற்றும் சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சுப்பையா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மேலிட பொறுப்பாளர் சுசி கலையரசன், மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன், மண்டல துணை செயலாளர் அம்பேத்கர், மண்டல துணை செயலாளர் தமிழ்வேந்தன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரை வளவன், தெற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஹிஸ்தாக் அகமது, தெற்கு மாவட்ட துணை செயலாளர் ரேவதி, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பொறுப்பாளர்கள் அபுதாகிர் அசதுல்லா, முன்னாள் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் தம்பி முருகானந்தம், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர் ஜெய்பீம் சுசீலா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி விடுதலை சிறுத்தைகளாக தங்களை இணைத்துக் கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இயக்கத்தின் மறுசீரமைப்பு செய்ததன் தொடர்பாக திருப்பூர் மாவட்டம் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளராக இரா சுப்பையா அவர்களை நியமனம் செய்திருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து இயக்கத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம், அதேபோன்று PL2 உறுப்பினர்களை அறிமுறுத்துதல், அதேபோன்று ரம்ஜான் நோன்பு இருக்கும் இந்த காலத்தில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. வருகின்ற 2026 தேர்தலிலே இங்கே தமிழ்நாட்டை குறிவைத்து பிஜேபி, RSS, சங் பரிவார அமைப்புகள் தமிழ்நாட்டை காவிமயமாக ஆக்க துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த திராவிட மண்ணிலே தந்தை பெரியார் போன்ற பெரும் தலைவர்கள் பிறந்த மண்ணிலே இங்கே சாதி மதம் பேதமின்றி ஜனநாயகத்தை, சகோதரத்துவத்தை பேணி காக்கப்படுகின்ற இந்த மண்ணிலே சாதி வெறி மதவெறியை தூண்டிவிட்டு அரசியல் லாபம்
பெற வேண்டும் என்ற நிலையிலே இன்றைக்கு பிஜேபி கங்கணம் கட்டிக்கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா ஆகியோரின் கொள்கைக்கு மாறாக அண்ணன் எடப்பாடியாரை காவு கொடுத்து இன்றைக்கு அதிமுகவை அழிக்கின்ற வேலையிலே ஈடுபட்டிருக்கின்றார். இது தமிழ்நாட்டுக்கு மிகவும் மோசமான பாதை. அதனால் இன்றைக்கு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக இந்த மண்ணிலே பிஜேபி, RS பரிவார அமைப்புகளின் காலை ஊன்றுவதற்கு இடமில்லாத அளவிற்கு 2026 எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் அல்லும் பகலும் அயராது உழைத்து வெற்றி பெறுவோம். அதற்கான பணியினை, மக்கள் பணியினை இன்று முதல் நாங்கள் செய்து முடிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாநில செயலாளர் சுசி கலையரசன். ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் அமெரிக்கா, இஸ்ரேலை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் கடை வீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை மயிலாடுதுறை மண்டல துணை செயலாளர் முருகதாஸ், மாவட்ட துணை செயலாளர்கள் புலவர் சந்திரசேகரன், பிரதிவலவன், முஸ்தபா ராவுத்தர், மாவட்ட பொருளாளர் செல்வம், செய்தி தொடர்பாளர் பாலகுரு, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் சிற்றரசு, முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழருவி, மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அமுதம் துரையரசன், பேரூராட்சி மண்டல உறுப்பினர் காமராஜ், வழக்கறிஞர் தொல்குடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் மாவட்ட செயலாளர் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன், மண்டல செயலாளர்கள் சதுரகிரி, ஜோசப், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் வழக்கறிஞர் முருகன், திருச்சூழி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இனியவன், மண்டல துணை செயலாளர் சக்திவேல் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் குருஷ் அந்தோணி, ராஜசேகர், அஜித் வல்லவன், பழனிராஜன், நகர செயலாளர்கள் ராமர், குருசாமி மற்றும் ராஜா, முகிலன், வேல்சாமி, ஜோன்ராஜ், லாரசாமி, அருள், குணமுருகன், மாரிசாமி, பரமசிவம், செந்தில், செல்லப்பாண்டி, முத்துக்குமார், விஜயகுமார், திருவளர் செல்வன், மூர்த்தி, சுபையா, காளிராஜ், தர்மராஜ், செபரசன், ராஜேஸ்வரி, மைக்கேலபால், கலாராணி, மகாதேவி, மாரீஸ்வரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நகர செயலாளர்கள் மற்றும் துணைநிலை அமைப்பாளர்களின் அமைப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் மறைமலை நகரில் மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வேர்களை தேடி பயணம் செய்வது குறித்தும் சட்டமன்ற தேர்தல் செலவுக்காக செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி சார்பாக 25 லட்சம் ரூபாய் எழுச்சி தமிழரிடம் வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர்கள் சாந்தன், வழக்கறிஞர் ரவீந்திரன், திராவிட முரளி, ராஜேஸ்வரி, மதன், காஞ்சனா, பாஸ்கர், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் அன்புச்செல்வன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பழகன், மறைமலை நகர் வடக்கு நகர செயலாளர் மணிமாறன், தெற்கு நகர செயலாளர் அருள் மற்றும் தம்பிராஜ், குட்டி சிவா, மன்னவன், குணசேகரன், ரவி, அன்புச்செல்வி, தென்னவன், முகிலன், தென்னரசு, செல்வம், மாஸ்டர் ஆனந்த், இளவரசன், லதா பாஸ்கர், செல்வம், ருத்ரகுமார், டேவிட், அருள், ஆலவந்தான், சேஷாத்ரி, சீமான், ஏழுமலை, சித்தராமன், பவித்ரன், மதன்குமார், மோகன், வெங்கடேசன், ராஜீவ்காந்தி, தனசேகரன், ராமு, வினித், அஸ்வின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறுசீரமைப்பு குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மறைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசுவின் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து புதியதாக இளைஞர்கள் கட்சியில் இணையும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மாமன்ற உறுப்பினரும் மண்டல செயலாளருமான பிரபாகரன், திருவெரும்பூர் தொகுதி மாவட்ட செயலாளர் திலீபன் ரமேஷ், திருச்சி நாடாளுமன்ற தொகுதி தெற்கு செயலாளர் தங்கதுரை, மாவட்ட துணை செயலாளர்கள் சிறுத்தை குணா, வழக்கறிஞர் ராஜ்குமார், மாவட்ட செய்தி தொடர்பாளர் ரவிவர்மா, மாவட்ட பொறுப்பாளர் இன்பராஜ், திருவெரும்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கடல்மணி, தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமானுஜம், தூவாக்குடி நகர செயலாளர் சிறுத்தை சிவா மற்றும் ராமன், விசயபாலு, பச்சையம்மாள், லக்ஷ்மணன், சதீஷ், வழக்கறிஞர் தீனா, பாலகிருஷ்ணன், வெங்கட், கர்ணன், சக்திவேல், மாரிமுத்து, பாண்டியன், ஐயப்பன், விஜயகுமார், அரவிந்த், முத்து, தேவேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மறைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு படத்திற்கு நிகழ்வு வரும் 7ஆம் தேதி மதுரை கோசா குளம்புதூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நிகழ்வு நடைபெறும் இடத்தை JCB மூலமாக சுத்தப்படுத்தும் பணியை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசுமுத்து பாண்டியன் தலைமையில் மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் பார்வையிட்டார். அப்போது விடுதலை மகளிர் இயக்க மாநில செயலாளர் விடுதலை புலியம்மாள், இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் அழகுமணி, ஒன்றிய செயலாளர்கள் ஆறுமுகம், அன்பழகன், மஸ்தான்பட்டி ஆறுமுகம், மாவட்ட அமைப்பாளர் ஈழவளவன், பகுதி செயலாளர் பாரிவல்லல், வேசிக்க பொறுப்பாளர்கள் மணியரசு, முத்துக்குமார், கண்டன், மின்னல் ராவணன், காளிமுத்து, மயில்தாசன், சந்திர லோக வசந்தி, மல்லிகா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஓய்வின்றி உழைத்த போராளி கட்சியின் முதன்மை செயலாளர் அண்ணன் ஏசி பாவரஸ் அவர்களின் படத்திறப்பு வீரவணக்க பொதுக்கூட்டம் வருகிற 7ஆம் தேதி கோசாகுளத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையில் நடைபெற இருக்கின்றது. அந்த வீரவணக்க பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு மாவட்ட செயலாளர்கள் தம்பி அரசமுத்து பாண்டியன் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் பலரும் கடந்த ஒரு வார காலமாக இந்த இடத்தை சுத்தம் செய்து பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கான அடிப்படை வேலைகளை செய்து கொண்டு வருகிறோம். 2 ஏக்கர் அளவில் இருக்கக்கூடிய இந்த நிலத்தில் ஏறத்தாழ 5000த்திற்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கும் வகையில் இந்த வீரவணக்க பொதுக்கூட்டம் வருகிற 7ஆம் தேதி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையில் நடைபெற இருக்கின்றது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் ஓய்வின்றி உழைத்து புகழாரம் சூட்டப்பட்டிருக்கக்கூடிய, அடைமொழிக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நமது கட்சியின் முதன்மை செயலாளர் அண்ணன் ஏசி பாவரஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்வதற்கு அரும்பாடு பட்டவர் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அவர் கால்படாத மாவட்டங்களே இல்லை. அவர் அனைத்து மாவட்டங்களிலும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட செயற்குழுக்களிலே, நிர்வாக குழுவிலே, ஒன்றிய செயற்குழுக்களிலே பங்கேற்காத மாவட்டம் என்பது எதுவும் கிடையாது. கட்சியை நிர்வாக வலிமை உள்ள, நிர்வாக கட்டமைப்புடன் கூடிய இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதில் அதீத ஈடுபாடு கொண்டு உழைத்த ஒரு மகத்தான போராளி அண்ணன் ஏசி பாவரஸ் அவர்கள் இன்றைக்கு அவர் நம்மை விட்டு பிரிந்திருப்பது இந்த இயக்கத்திற்கு பெரும் இழப்பு. கட்சியின் தலைவர் அவரது அறிக்கையில் மிக நெகிழ்வாக, மிகுந்த மன வலியோடு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார். அவருக்கு நான் செலுத்தக்கூடிய வீர வணக்கத்தை நன்றி பெருக்கோடு அவருக்கு நான் வீர வணக்கம் செலுத்துகிறேன் என்று பதிவு செய்திருக்கின்றார். தலைவர் நன்றி பெருக்கோடு அண்ணன் ஏசி பாவரஸ் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறார் என்றால் நாம் அனைவரும் அந்த நன்றி பெருக்கில் ஈடுபட்டவர்களாக, உடன்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. அந்த மகத்தான போராளியின் நினைவேந்தல் பொதுக்கூட்டம், நிதியளிப்பு பொதுக்கூட்டம்
படத்திறப்பு வீரவணக்க பொதுக்கூட்டம் வருகிற 7ஆம் தேதி கோசாகுளத்திற்கு அருகே இருக்கக்கூடிய இந்த 2 ஏக்கர் நிலத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கின்றது. தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து விடுதலை சிறுத்தைகள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மதுரை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்களின் சார்பிலும், மண்டல பொறுப்பாளர்களின் சார்பிலும், ஒன்றிய நிர்வாகிகளின் சார்பிலும், பகுதி பொறுப்பாளர்களின் சார்பிலும், கட்சியின் தலைமையகத்தின் சார்பில் அழைப்பு விடுக்கின்றோம். வருகிற 7ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கோசாகுளம் அருகில் இருக்கக்கூடிய இந்த திறந்தவெளி அரங்கில் மிக பிரம்மாண்டமாக அண்ணன் ஏசி பாவரசு அவர்களின் படத்திறப்பு நிகழ்வு தலைவர் எழுச்சி தமிழரின் தலைமையில் நடைபெற இருக்கிறது. தலைவர் வீரவணக்க உரை ஆற்ற இருக்கின்றார். அதற்கான அடிப்படை வேலைகளை இங்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவரும் கடந்த 4-5 நாட்களாக செய்து வருகிறோம். புல் கருவேலை மரம் என்று நிரம்பி கிடந்த இந்த இடத்தை, இந்த 2 ஏக்கர் நிலத்தை தற்போது பண்படுத்தி மணலடித்து சமன் செய்து உருவாக்கி வைத்திருக்கின்றோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தயம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூலாங்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேர்களை தேடி பயணம் நடைபெற்றது. கிளை செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக வந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கட்சியின் கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கிளையின் முக்கிய நிர்வாகிகள் ஆசிரியர் வேலாயுதம், ஹரிதாஸ், மூர்த்தி, முருகன், விஷ்ணு, மாநில ஓவியரணி துணை செயலாளர் கிள்ளிவளவன், மாவட்ட அமைப்பாளர் ஜெயபாலன், வழக்கறிஞரணி தமிழ்குமரன், ஒன்றிய செயலாளர் ஏழுமலை, மேனாள் ஒன்றிய செயலாளர் கதிர் கோவிந்தராஜ், கிழக்கு ஒன்றிய செயலாளர் தலித் வீராசாமி மற்றும் தவபாலகன், ஏழுமலை, சர்க்குணம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,